நீங்க குற்றவாளி இல்லைன்னு சொல்றீங்க. ஏன் இந்த வழக்க நேர்மையோடு எதிர்கொள்ளாம இந்த வழக்கில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கான பல்வேறு வழிமுறைகளை கையில எடுக்கிறீங்கன்னு கேட்டா அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் இல்ல. இப்ப சீமானுடைய வீட்டுல இன்னைக்கு நடந்திருக்கிற சம்பவம் இருக்குல்ல, இது எதை உணர்த்துதுன்னு சொன்னா, சீமான் மேடையில பேசுவாரு. எவனாவது வந்தா நெஞ்ச நிமித்தி காட்டுறா, ஓங்கி அட்றா, ஒரே அடி, வர்றத நம்ம பார்த்துக்குவோம். இதெல்லாம் மேடை பேச்சு இருக்குல்ல, இதை நம்பி அவரோடு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் பலியாகிறார்கள். இப்ப காவல்துறையினரை பணி செய்ய விடாமல், காவல் அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்த வழக்கு பதிவு செய்யப்படும். துப்பாக்கி காட்டி காவலர்களை மிரட்டியதாக வழக்கு பதிவு செய்யப்படும். அப்ப அவருடைய எதிர்காலம் என்னாச்சு? அவர் குடும்பத்துக்கு யார் பதில் சொல்றது? இதெல்லாம் எதன் மூலமாக நடைபெறுகிறது? சீமானுடைய மேடை பேச்சின் மூலமாக, சீமானுடைய ஆவேசமான உரைகளின் மூலமாக, சீமான் பேசுகிற வீர வசனத்தின் மூலமாக நடைபெறுகிற சம்பவங்கள். மொத்தத்தில் சீமான் ஒரு பாலியல் குற்றவாளி. அவர் மீது குற்றச்சாட்டுகள் சொல்லப்படுகின்றன. அந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லாமல் ஓடி ஒளிகிற வேலையை செய்து கொண்டு, பத்திரிகையாளரிடத்திலே வெறும் சவடால் பேசுகிற வேலையை மட்டுமே சீமான் செய்து கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் இன்றைய சம்பவம் உணர்த்துகிறது.